அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே உபலியுமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதியாகவன் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 223 இயற்கை பொருண்மை. உபதலைப்பு எண் 30 அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1445 1446. என் பெருங்குணமே, என் பெருங்கருத்தே, என் பெருந்தயவே, என் பெருங்கதியே. சில அடிகளில் தொடர்ந்து வருகின்ற பெரும் என்ற சொல் பொதுவாக பெரியது என்னும் அளவையுறிச் சொல்லாய் இருப்பினும் கடவுட்பெருமையையும் சிறப்பையும் அதனால் பெறப்படும் தெய்வீக பேரையும் உணர்த்த வந்ததாக கொள்ள வேண்டும். இங்கு முதல் அடியில் என்பெரும் குணம் என்கின்றார். பெருங்குணமாவது அன்பு, இரக்கம், ஈகை முதலான சிறந்த இயல்புகளாம். இக்குணங்களெல்லாம் திரண்டுருவான ஒன்றே நம் அருட்பெரும் ஜோதியாகும். ஆதலின் இந்த அருட்பெரும் ஜோதியைத்தான் இப்படி என்பெரும் குணமே என்று துதிக்கின்றதாக அறிய வேண்டும். இவரது கருத்து எண்ணம் கூட இதுவே தானாம். அடுத்த அடியில் என்பெரும் தயவே என்கின்றார். எல்லாம் வல்ல எங்கும் நிரம்பியுள்ள கடவுள் உண்மையைத்தான் இந்த தயவாக கண்டு போற்றுகின்றார். பெருஞ்சோதிமயமாய் அகண்ட வெளிமுற்றும் நிரம்பியுள்ள அந்த அருட்பெரும் ஜோதியையே தயவாக காண்பதில் ஒரு பெரும் சிறப்பு விளங்குகின்றதாம். யாதெனில் அருட்பெரும் ஜோதிபதி புறத்தில் ஐவண்ணம் கொண்ட ஐஞ்சக்திமயமாய் இந்த பிரபஞ்சத்தில் காரியப்பட்டு விளங்க, இதற்கு ஆதாரமாய் பேரருட் பெருஞ்சக்தியாக அகமிருந்து விளங்குகின்றது எல்லாம் வல்ல எல்லாமான அருள் என்று இன்று அறியப்படுகின்றதாம். அதாவது அகத்தில் அருளாக இருந்து கொண்டு புறத்தில் பெருஞ்சோதியையே ஐவண்ண தோற்றம் கொண்டிலங்கச் செய்கின்றதாம். இதுவே அருட்பெரும் ஜோதி கடவுளின் அகம் புறம் நிரம்பிய பெருநிலை உண்மையாகும். இந்த முழு உண்மை நிலையைத்தான் தயவு என்ற சொல் சுட்டுகின்றதாக இன்று உணர்த்தப்படுகின்றோம். எப்படியெனில் இந்த சொல்லில் தய என்பது அருள் எனவும், உ என்பதே வகரமெய்யும் உகர உயிரும் ஐமை ஐந்தியல் காரியப்பாடு ஆகிய சூழ் பெரும் ஜோதி உண்மையை சுட்டி நிற்பதாம். ஆகவே பெருஞ்சோதியே உகரத்தால் குறிக்கப்பட அருளே தயவாக முன்னின்று அருட்பெரும் ஜோதியே தயவு என விளங்க காண்கின்றோம். இன்னும் அருட்பெரும் ஜோதிபதியின் அனுபவ விளக்க சுரூபம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்று அறிவிக்கப்பட்டுள்ளோம். இதில் அகமிருக்கும் அருளே அருட்பெரும் ஜோதியாக விரிந்துள்ளதாயும், சூழ்பெரும் ஜோதி நிலையே தனிப்பெரும் கருணை வடிவாகியும் திகழ்வதாக உணர்த்தப்படுகின்றோம். இப்போது இந்த அருட்பெரும் ஜோதியாகிய அருள்தானே தயவென நின்று தனிப்பெரும் கருணையே வாக கூடி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையே தயவு என விளங்க காண்கின்றோம். மேலும் இவ் அருட்பெரும் ஜோதி கடவுள் விளக்கத்தை மகா உபதேசத்தில் விரித்து கூறும்போது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று விரித்துள்ளார். இதுபோல் அந்த தயவு கூட விரிந்து விளங்கிட காண்கின்றோம் இன்றும். அதில் நம் தயவுதானே முதலில் தயாபெருஞ்சோதி என விரிந்தும், அடுத்து தயாபெருஞ்சோதி தனிப்பெரும் தயவு என பெருகியும், முடிவிலும் தயாபெருஞ்சோதி என ஆகியும், மொத்தத்தில் தயாபெருஞ்சோதி தயாபெருஞ்சோதி தனிப்பெரும் தயவு தயாபெருஞ்சோதி என விளங்கி நிறைவு பெற்று திகழ்கின்றதாம். இம்முடிநிலையில்தான் தயவின் பெருமை முற்றும் வெளியாகி விளங்க காண்கின்றோம். இதுவே
இங்கு தனிப்பெரும் தயவாக தோற்றியுள்ளதாம். இந்த உண்மை குறிப்பு முற்றும் என்பெருந் தயவே என்றதில் அடங்கி நின்று வெளியாவதாக உணர்த்தப் பெறுகின்றோம். அடுத்து என்பெருங் கதியே என்கின்றார். கதி என்பது செல்லும் வழி அல்லது நெறியும் சென்றடைகின்ற புகலிடமுமாம். குறிக்கோளும் அதனை அடைகின்ற நெறியும் என்றும் விளங்குவதாம். இதனை மேனாட்டு வழக்கில் மீன்ஸ் அண்ட் எண்ட் என்கின்றனர். நமக்கு இங்கு அடைய வேண்டிய குறிக்கோள் நிலை அருட்பெரும் ஜோதியாம். அதனை அடைய மேற்கொள்ளப்படும் வழிதுறையும் அருட்பெருஞ்சோதி நெறியாகவே உள்ளதாம். இதனால் இந்த அருட்பெருஞ்சோதியை என்பெரும் கதியே என்றுள்ளார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.